ரமலான் ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சுக்கா பிரியாணியோட அட்டகாசமாக இருக்கும். சாப்பாடோட பட்டாசா இருக்குங்க. பார்க்கும்போது நாக்கில் எச்சி விடுற மாதிரியான இந்த சிக்கன் சுக்காவை செய்யறதுக்கு நம்ம அப்பாஸ் நானா கடையில் போய் 1/2 கிலோ சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டோம். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நம்ம அந்த 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஒரு பக்கம் வச்சிட போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுங்க. கழுவுன சிக்கனை போடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், 5 கிராம் கல் உப்பு போடுங்க. 1/2 கிலோ கரெக்டாக இருக்கும். ஒரு 10 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பிசைங்க. பிசைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. குக்கரில் அப்படியே வச்சு 2 விசில் விட்டுருங்க. ஸ்பெஷல் சுக்கா பவுடர் அரைக்கிறதுக்கு 6 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சாஜீரா, ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டுங்க, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை பவுடருங்க, கசூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்துங்க, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு கடாயில் ரொம்ப வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. லேசாக சூடானா போதும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைஞ்சி வருங்க. அதுக்காக தான் நம்ம சூடு பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க கொடுத்துறோம். இப்போ நம்ம வறுக்கிறதுக்குள்ளே 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ குக்கரை ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும். கண்டிப்பாக செவக்க வதக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 90% வந்துருச்சு. நான் தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ அதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டு ஒரு வதக்கி அள்ளிடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் தக்காளியை அரைக்க கொடுத்துட்டோம். இப்போ அதே சூட்டோடு இருக்கிற கடாயில் நம்ம வேக வச்ச சிக்கனையும் கொட்டிட்டோங்க. அரைச்ச விழுதையும் இதோட போட்டுட்டோம். நல்லா பெரட்டுறோம். பவுட்ரு பண்ணி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுடுறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கால வர வாசம் எந்த ஒரு டாப் பிராண்ட் மசாலாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்களே உங்கள் கையால் எடுத்து வறுத்து அரைச்சி செய்யும் போது வர டேஸ்ட் இருக்குது. அதை ரெடிமேட் மசாலாவாலெல்லாம் கொண்டு வரவே முடியாது. சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் முக்கியமாக குக்கரில் நம்ம போட்டதுனால அதில் இருக்கிற தண்ணியே வெளியே வந்துருச்சு. அதை வச்சு நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் சொன்னாலே நாக்கில் எச்சி விடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.